இப்ப நம்ம பார்க்க போறது 2023ஆம் ஆண்டு நடந்த 2024 பேட்சுக்கான செகண்ட் டெர்ம் பேப்பர்ல கேள்விகள் தான் பார்க்க போறோம். அதுல முதலாவது எஸ்ஸே ரைட், இருபடி சமன்பாடுகள் மீத்தேற்றம் காணித்தேற்ற எஸ்ஸே. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பகுதி எப்படி சொல்றாங்கன்னா பி கியூவை விட பெரியது, கியூ பூஜ்ஜியத்தை விட பெரியது. இந்த நிபந்தனை கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் x வர்க்கம் சை 2px சக q. அதோட g of x எப்படி தரப்படுதுன்னு சொன்னா g of x x வர்க்கம் சை 2qx சக p வர்க்கம் அப்படி தரப்படுது. இப்ப சமன்பாடு f of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் மெய்யானவையும் வேறு வேறானவையும் எனவும் சமன்பாடு g of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் கற்பனையானவை எனவும் காட்டுகிறது. அப்ப f of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்களை பற்றி கதைக்கிறாங்கன்னா f of x சமன் பூஜ்ஜியத்தின் என்ன சொல்லுவோம் தன்மை காட்டி சமன் 4p வர்க்கம் சய 4q வர்க்கம். சோ 4 பொதுவா எடுத்து கொண்டோம்னு சொன்னா p வர்க்கம் சய q வர்க்கம் என்று வரும். தரவின்படி p பெரிது q. எனவே p q நேரானவை என்பதால p வர்க்கம் greater than q வர்க்கம். எனவே 4 தர p வர்க்கம் சய q வர்க்கம் பெரிது 0. ரைட். அப்ப டெல்டா greater than 0. சோ f of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலம் டெல்டா பெரிது 0 வேண்டா f of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் மெய்யானவையும் வேறு வேறானவையுமா இருக்கு, அல்லது இது வேறு வேறான மெய்மூலங்களா இருக்கு. அப்ப ஒரே வசனமா சொல்லணும் வேண்டாம், இது வேறு வேறான மெய்மூலங்கள் ஆகும். இது முதலாவது காட்டு சொல்லுது. அதுக்கு அடுத்தது கேட்கிற விஷயம் என்னன்னா g of x சமன் பூஜ்ஜியத்திட மூலங்களை பற்றி கேட்கிறாங்க. அப்ப g of x சமன் பூஜ்ஜியத்தின் தன்மை காட்டி டெல்டா இங்க எப்படி வரும் 4p வர்க்கம் 4q வர்க்கம் x குணத்திர வர்க்கம் 4q வர்க்கம் சய 4 தர 1 தர p வர்க்கம். சோ 4 பொதுவா எடுத்துக்கொண்டால் q வர்க்கம் சய p வர்க்கம். தரவின்படி எப்படி சொல்லும் p பெரிது q. p q நேரானவை என்பதாக நம்ம அதை அப்படியே நேரடியாக வர்க்கிக்கலாம். p வர்க்கம் greater than q வர்க்கம். சோ q வர்க்கம் சய இங்கே q வர்க்கம் சய p வர்க்கம், q வர்க்கம் சய p வர்க்கம் பூஜ்ஜியத்தை விட குறைவானது. அதை 4ஆல பெருக்கும் போது அதுவும் பூஜ்ஜியத்தை விட குறைவானது. எனவே டெல்டா சிறிது 0. இது இந்த பக்கம் கழிப்போம், கழிச்சு கொண்டோம்னா q வர்க்கம் சய p வர்க்கம் சிறிது 0 என்று டெல்டா சிறிது 0. எனவே g of x சமன் 0, அதோட தன்மை காட்டி சிறிது 0 என்ன சொல்லுவோம், g of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் g of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் என்ன சொல்லுவோம் கற்பனையானவை. இப்ப இதோட அந்த விஷயம் முடியும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்குங்க, f of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் ஆல்பா கமா பீட்டா, g of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் கேமா கமா டெல்டா எனவும் கொள்ளும். ஆல்பா கேமா சக பீட்டா டெல்டா, அடுத்தது ஆல்பா டெல்டா சக பீட்டா கேமா ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு என காட்டுது. அப்ப இங்க f of x சமன் 0, அடுத்த பகுதியை பாருங்க. ரைட், f of x சமன் 0, இதோட மூலங்கள் ஆல்பா பீட்டாண்டா ஆல்பா சக பீட்டா எப்படி வரும் 10p என்று வரும். ஆல்பா பீட்டா மூலங்களின் பெருக்கு தொகை ஆல்பா பீட்டா எப்படி வரும் q வர்க்கம் வரும். அடுத்தது g of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள்
g of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலங்கள் கேமா டெல்டான்னு சொன்னால் கேமா சக டெல்டா ரைட் சய 2q எனவே 2q எனவே கேமா டெல்டா சமன் p வர்க்கம் ரைட் இப்படி இருக்கு இப்போ அவங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா அல்பா கேமா சக பீட்டா டெல்டா சக அடுத்தது அல்பா டெல்டா சக பீட்டா கேமா ரைட் அப்ப இன்வெர்ட்டிவ் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு கேட்கிறாங்க சோ முதலாவது நான் என்ன காணப்போறோம் மூலங்களின் கூட்டுத்தொகை காணப்போறோம் இந்த மூலங்களின் கூட்டுத்தொகை காண்ற வேலையில அல்பா கேமா இருக்கு அல்பா டெல்டா இருக்கு அல்பாவை பொதுவாக எடுத்துக்கொண்டா கேமா சக டெல்டா அடுத்தது இங்க பாருங்க பீட்டா டெல்டா சக பீட்டா கேமா பீட்டாவை பொதுவா எடுத்துக்கொண்டா டெல்டா சக கேமான்னு வரும் இது ரெண்டுலயும் இருந்து டெல்டா சக கேமா பொதுவா எடுத்துக்கொண்டால் டெல்டா சக கேமா பொதுவாக எடுக்கப்படும் போது இது அல்பா சக பீட்டான்னு வரும் கேமா சக டெல்டா பொதுவாக எடுத்தா இங்க அல்பா சக பீட்டான்னு வரும் அதாவது இங்க வந்து எப்படி வரும் மூலங்களின் கூட்டுத்தொகை டெல்டா சக கேமா என்பது 2q அல்பா சக பீட்டா என்பது 2p எனவே 4pq என்று வரும் அடுத்தது என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னா மூலங்களின் பெருக்கு தொகை தேவை இன்வெர்ட்டிவ் மூலங்களாக கொண்ட சமன்பாடு தேவை என்றால் கூட்டுத்தொகை கண்டிட்டோம் அப்ப இவை என்ற பெருக்கு தொகை தேவைப்படும் அல்பா கேமா சக பீட்டா டெல்டா இன்டு அல்பா டெல்டா சக பீட்டா கேமா இந்த பெருக்கு தொகை தேவைப்படும் அப்ப இத விரிவழி கொண்டோம்னு சொன்னா ஒரு காப்பாங்க இதுல விரிவா பாருங்க எப்படி வரும் அல்பா கேமா அல்பா டெல்டா அல்பா வர்க்கம் கேமா டெல்டா வரும் அடுத்தது வந்து என்ன சொல்லணும் இங்க அல்பா கேமா பீட்டா கேமா எனவே அல்பா பீட்டா கேமா வர்க்கம் வரும் அடுத்தது பீட்டா டெல்டா அல்பா பீட்டா டெல்டா வர்க்கம் பீட்டா டெல்டா அல்பா டெல்டா சோ அல்பா பீட்டா டெல்டா வர்க்கம் அடுத்தது பீட்டா டெல்டா பீட்டா கேமா பீட்டா வர்க்கம் டெல்டா கேமா இங்க நம்மளுக்கு என்ன செய்யலாம் பாருங்க இதுல இந்த சுருக்களை கேமா டெல்டாவை பொதுவாக எடுத்தா கேமா டெல்டா ரெண்டையும் பொதுவாக எடுத்தால் இங்கு அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் வரும் அதே போல இங்கு அல்பா பீட்டாவை பொதுவாக எடுத்துக்கொண்டால் இங்க கேமா வர்க்கம் சக டெல்டா வர்க்கம் என்று வரும் இங்க கேமா டெல்டாக்கு பதிலாக பி வர்க்கம் அடுத்தது அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் என்றால் அல்பா சக பீட்டா முழுவதின் வர்க்கம் சை 2 அல்பா பீட்டா அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா அல்பா பீட்டா வந்து கியூ வர்க்கம் சொன்னார் அடுத்தது என்ன சொல்லுவோம் இங்க கேமா வர்க்கம் சக டெல்டா வர்க்கத்துக்கு பதிலாக கேமா சக டெல்டா முழுவதின் வர்க்கம் சை 2 கேமா டெல்டா எனவே பி வர்க்கம் அல்பா சக பீட்டா என்பது 2p சோ 4p வர்க்கம் சை 2 அல்பா பீட்டான்னு சொன்னா சை 2 q வர்க்கம் எப்படி வரும் பிளஸ் q வர்க்கம் கேமா சக டெல்டா என்பது 20q எனவே 20q வின் வர்க்கம் என்று சொன்னா 4q வர்க்கம் சை 2 கேமா டெல்டா எனவே சை 2p வர்க்கம் அவங்க காட்டு சொன்ன விடையை இருக்கா பாருங்க ஓகே இதை அடைப்பு நீக்கலாம் என்ன வரும் பாருங்க 4 p 4 மடங்கு சை 8
சய சய 8 இல்ல சய 2 p வர்க்கம் q வர்க்கம் இங்க எப்படி வரும் சய 2 p வர்க்கம் q வர்க்கம் வரும். இதுல என்ன வருமானு பாத்தீங்கன்னு சொன்னா சய 2 p வர்க்கம் q வர்க்கம் சய 2 p வர்க்கம் q வர்க்கம் மொத்தமாக சய 4 p வர்க்கம் q வர்க்கம். அடுத்தது q வர்க்கம் தர 4 q வர்க்கம் 4 q வின் 4ஆம் மடங்கு. எனவே 4 பொதுவாக எடுத்துக்கொண்டா p இன் 4 சய p வர்க்கம் q வர்க்கம் சக q வின் 4 மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னு சொன்னா அல்பா கேமா சக பீட்டா டெல்டா கமா அல்பா டெல்டா சக பீட்டா கேமா என்பவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு என்பவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு அப்படி xi அல்பா கேமா சக பீட்டா டெல்டா இந்த ஸ்டெப் கட்டாயம் காட்டணும். சும்மா நேரடியா x வர்க்கம் சய மூலங்களின் கூட்டுத்தொகை தர x சக மூலங்களின் பெருக்குத்தொகை அப்படி எழுத வேணாம். இந்த வசனம் எழுதி அதுக்கு பிறகு இந்த ஸ்டெப் கட்டாயம் காட்டியிருக்கு. அல்பா டெல்டா சக பீட்டா கேமா சமன் 0. இதை அடைப்பு நீக்கி கொண்டு அப்படி வரும் x வர்க்கம் மைனஸ் இந்த கோவை தர x மைனஸ் இந்த கோவை தர x அந்த மைனஸ் x பொதுவாக எடுத்துக்கொண்டால் இங்க எப்படி வரும் அல்பா கேமா சக பீட்டா டெல்டா பிளஸ் அல்பா டெல்டா சக பீட்டா கேமா x பிளஸ் இந்த ரெண்டு கோவைகளின் பெருக்கம் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் அல்பா கேமா பீட்டா டெல்டா அல்பா டெல்டா சக பீட்டா கேமா மூலங்களின் பெருக்குத்தொகை சமன் 0. சோ அப்படி வரும் x வர்க்கம் சை மூலங்களின் கூட்டுத்தொகை இங்க கண்டிருக்கும். மூலங்களின் கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்டிருக்கும் 4p x பிளஸ் மூலங்களின் பெருக்குத்தொகை அப்படியே பாத்தீங்கன்னா 4 தர p இன் 4ஆம் அடுக்கு மைனஸ் q வர்க்கம் p வர்க்கம் அல்லது p வர்க்கம் q வர்க்கம் சக q வின் 4ஆம் அடுக்கு சமன் 0. இதுதான் அங்க காட்டிட்டு விட. மேலும் இச்சமன்பாட்டின் மூலங்கள் இரண்டும் கற்பனையானவை என காட்டுகிறேன். அப்ப இதுல தன்மை காட்டி எடுத்து செக் பண்ணுவோம். இந்த இருபடி சமன்பாட்டுல தன்மை காட்டிய பாருங்க அதை ஒருக்கா செக் பண்ணுவோம். அந்த கடைசி விட இங்க எழுதி விடுவோம். இங்க அவதானிச்சீங்கன்னா இதுல டெல்டா சமன் எப்படி வரப்போகுது 4p வர்க்கம் q வர்க்கம் அதாவது x குணகத்தின் வர்க்கம் சய 4 தர p இன் 4ஆம் அடுக்கு சய p வர்க்கம் q வர்க்கம் சக q வின் 4ஆம் அடுக்கு. இப்ப என்ன செய்ய வேண்டாம் டெல்டா இந்த சய 4 பொதுவாக எடுத்துக்கொண்டால் p இன் 4ஆம் அடுக்கு. அடுத்தது சய p வர்க்கம் q வர்க்கம் இங்க சய 4 பொதுவாக எடுக்கும்போது இங்க ஒரு சய p வர்க்கம் q வர்க்கம் வரும். சய 4 வெளியில் எடுக்கும்போது சய p வர்க்கம் q வர்க்கம் சய p வர்க்கம் q வர்க்கம். எனவே சய 2 p வர்க்கம் q வர்க்கம் இங்க சய 4 பொதுவாக எடுக்கப்படும் போது q வின் 4. எனவே சய 4 தர p வர்க்கம் சய q வர்க்கம் இது சிறிது பூச்சி. சய 4 p வர்க்கம் சய q வர்க்கம் முழுவதின் வர்க்கம். இந்த p 4 சய 2 p வர்க்கம் q வர்க்கம் சக q வின் 4. இது எதுக்கான விரிவென்று பாத்தீங்கன்னா p வர்க்கம் சய q வர்க்கம் முழுவதின் வர்க்கம். ஆனா முன்னுக்கு சய 4 இருக்கு. எனவே டெல்டா சிறிது பூஜ்ஜியம். அப்ப கடைசி விட என்ன சொல்லுவோம் இச்சமன்பாட்டின் மூலங்கள் கற்பனையானவை. இடத்துல வர வேண்டிய வசனம் என்ன டெல்டா சிறிது பூஜ்ஜியம். எனவே இச்சமன்பாட்டின் மூலங்கள் கற்பனையானவை. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயத்தை பார்க்கலாம்.
கேள்வியில கடைசி பகுதியை பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்க, x belongs to R க்கு f of x ஆக g of x பெரிது அல்லது சமம் அரை p psi q முழுவதின் வர்க்கம் என காட்டு. அப்ப அதுக்கு முதல் f of x ஆக g of x பற்றி பார்ப்போம். f of x ஆக g of x என்பது f of x உங்களுக்கு தரப்படுகிறது எப்படி, x வர்க்கம் psi 2px சக q வர்க்கம் பிளஸ் g of x எப்படி தரப்படுகிறது, x வர்க்கம் சய 2qx சக p வர்க்கம். எனவே 2x வர்க்கம் சய 2x பொதுவாக எடுக்கும்போது சய 2x பொதுவாக எடுக்கும்போது p சக q சய 2px சய 2qx சய 2x சய 2x பொதுவாக எடுக்கும்போது p சக q பிளஸ் q வர்க்கம் பிளஸ் p வர்க்கம். அது நான் இதை இரண்ட பொதுவாக எடுத்துக்கொள்வோம். இங்க இருந்து இரண்ட பொதுவாக எடுத்துக்கொண்டா x வர்க்கம் சை p சக q முழுவதின் x p சக q தர x பிளஸ் q வர்க்கம் பிளஸ் p வர்க்கம் அதன் கீழ் 10. ரைட், அப்படியே இரண்ட பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னா x வர்க்கம் சய 2 வெளியில போயிட்டு p சக qx q வர்க்கம் சக p வர்க்கம் இரண்ட பொதுவா எடுக்கும்போது கீழே ஒரு 2 வரும். இப்ப சுருக்குப்பட பழைய மாதிரி வரும். அடைப்பை நீக்கி சுருக்கணும்னா பழைய மாதிரி வரும். இப்ப இத வர்க்க பூர்த்தி ஆட்களுக்காக தான் நான் இப்ப இங்க இரண்ட பொதுவா எடுக்கிறேன். x வர்க்கத்துல குணகத்தில இருந்து இரண்ட பொதுவா எடுக்கிறதுக்கான இத வர்க்க பூர்த்தி ஆட்பாரு. 2 தர x சய p சக q வின் கீழ் 10. அதாவது x ட குணகத்தில அரைவாசி முழுவதின் வர்க்கம். இங்க எப்படி இதுக்குள்ள x குணகத்துல இங்க இருக்கிற x குணகத்துல அரைவாசி முழுவதின் வர்க்கம் போட்டோம்னா விரிவெழுதக்குள்ள x வர்க்கம் வந்துடும். இரண்டையும் பெருக்கி இரண்டால பெருக்கினால் சய p சக qx வந்துடும். அதோட மேலதிகமாக p சக q அதன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் p சக q வின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் வந்து வரும். அதை கழிச்சு விடும். p சக q வின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் வந்து வரும். அதை கழிச்சு விடும். இங்க ஏற்கனவே இருக்கிற விஷயம் p வர்க்கம் பிளஸ் q வர்க்கம் அதன் கீழ் 2 இங்க இருக்கிற சக p வர்க்கம் சக q வர்க்கத்தின் கீழ் 2 அப்படியே வரும். இது சுருக்கணும் எப்படி வருவாங்க, 2 தர x சய p சக q வின் கீழ் 10 முழுவதின் வர்க்கம் x சய p சக q வின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் மைனஸ் இங்க எப்படி வரும் p வர்க்கம் 2pq சக q வர்க்கம் அதன் கீழ் இதுக்கு விரிவடைவதற்குள்ள அதன் கீழ் 4 வரும். இரண்டால சுருக்கிக் கொள்வோம். எனவே அதன் கீழ் 2 பிளஸ் இரண்டால சுருக்கப்பட்டா p வர்க்கம் சக q வர்க்கம். இது எப்படி வரும் பாருங்க, இங்க 2 தர x சய p சக q வின் கீழ் 10 முழுவதின் வர்க்கம். இங்க ஒரு ஃபார்மசி ஒன்று எடுத்துக்கொண்டு சுருக்குனீங்கன்னு சொன்னா எப்படி ஒரு பிளஸ் அறைய பொதுவா எடுத்துக்கொள்வோம். பிளஸ் அறைய பொதுவா எடுத்துக்கொண்டால் மைனஸ் p வர்க்கம் மைனஸ் 2pq மைனஸ் q வர்க்கம். அதாவது 1/2 வெளியில எடுக்கும்போது இந்த மைனஸ் உள்ள வரும். ரைட், 1 இந்த 2 வெளியில எடுக்கும்போது இந்த மைனஸ் உள்ள வரும். மைனஸ் p வர்க்கம் மைனஸ் 2pq மைனஸ் q வர்க்கம். இங்க அறைய பொதுவாக எடுத்துக்கொண்டால் இங்க இருந்தும் அறைய பொதுவாக எடுத்துக்கொண்டால் இது இரண்டால பெருக்கப்படும். 2p வர்க்கம் சக 2q வர்க்கம். எனவே 2 தர x சய p சக q வின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் அரை தர இது எப்படி வரும் 2p வர்க்கம் சய p வர்க்கம் p வர்க்கம்
சய 2 PQ. சய 2 PQ. 2 Q வர்க்கம் சய Q வர்க்கம் சக Q வர்க்கம். எனவே f of x சக g of x என்பது எதால தரப்படும்? 2 மடங்கு x சய p சக q வின்கீழ் 2 ரைட் முழுவதின் வர்க்கம் சக அரை மடங்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா p சய q முழுவதின் வர்க்கம். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இங்க ஒரு சமநிலை கேட்கிறாங்க. இப்ப இருபடி சார்பு கேள்வியில சமநிலை ஒன்று கேட்கிறாங்க. இருபடி சார்புகள் சம்பந்தமான ஒரு கேள்வியில ஒரு சமநிலை கேட்கிறாங்கன்னா அதுக்கு என்ன செய்வோம்? அதை வர்க்க பூர்த்தியாக்கி ஒரு நிறைவர்க்கம் சக இன்னொரு பெருமானம் இந்த வடிவத்துக்கு கொண்டு வரும். அந்த சமநிலை எப்படி எடுப்போம்னா, இங்க இருக்கிற 2 தர எக்ஸய பி சக கியூவின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம். அங்க இருக்கிற நிறைவர்க்கம் வர்க்க பூர்த்தியாக்குற கோவையில வார நிறைவர்க்கத்தை வச்சுதான் அங்க சமநிலையை உருவாக்கும். இது பெரிது அல்லது சமன் 0. இது நிறைவர்க்கம் என்பதால் இது பெரிது அல்லது சமன் 0. இரண்டு பக்கமும் இந்த சமநிலையில இரண்டு பக்கமும் நான் p சய q முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 2 இதை சேர்த்து வருகிறோம். பெரிது அல்லது சமன் p சய q முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 2. அதாவது இந்த சமநிலையில இரண்டு பக்கமும் p சய q வின் கீழ் 2 முழுவதின் வர்க்கம். p சய q முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 2 p சய q முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 2 சேர்த்து விடுவோம். இந்த கோவைக்கு பதிலாக, அதாவது இந்த கோவைக்கு பதிலாக f of x சக g of x பிரதியிட்டால், இந்த கோவைக்கு பதிலாக f of x சக g of x பிரதியிட்டால் இது p சய q முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 2 விட பெரிதாயிருக்கும். அப்ப இதுதான் அந்த கேள்வியில A பகுதி. அடுத்தது கேள்வியில B பகுதியை பாருங்க. மீதி தேட்ட காரணி தேட்ட கேள்வி. இப்ப கேள்வியில B பகுதியை பாருங்க. என்ன சொல்றாங்க? p of x ஆனது x இன் 4 சக ax கணம் சக bx வர்க்கம் சக 4ax சக c என கொள்வோம். இங்கு a b c என்பன மெய் மாறிலிகள் ஆகும். x, xi ஒன்று என்பன p of x இன் காரணிகள் எனவும் p of x x ஆக ஒன்றினால் வகுப்படும் போது மீதி 10 எனவும் தரப்பட்டுள்ளது. a b c இன் பெருமானங்களை காணும். அப்ப a b c 3 தெரியாக்கணியம் இருக்கு, 3 தரவு சொல்றாங்க. எப்படி பாருங்க, இங்க எக்ஸும் xi ஒன்றும் காரணிகள். அப்ப x வந்து காரணி என்றால் காரணி தேட்டப்படி நம்ம என்ன சொல்லலாம்? p of 0 சமன் 0. காரணி தேட்டம் என்ன சொல்லுது? f of x ஒரு காரணி x ஆக அல்பாவாக இருந்தால் f of psi alpha சமன் 0. அல்லது f of x ஒரு காரணி xi அல்பாவாக இருந்தால் f of alpha சமன் 0. இதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீதி தேட்டம் காரணி தேட்ட தியரிகள்ல இருந்து நம்ம எடுக்கிற முடிவு. அதாவது இந்த பிராக்கெட் எதால பிரிக்கிறோமோ இதை 0 ஆக்குற பெருமானம் எக்ஸுக்கு பதிலாக psi alpha பிரதியிட்டா f of psi alpha 0 ஆகும். இந்த பிராக்கெட்டை 0 ஆக்குற x பெருமானம் alpha அதை இதுல பிரதியிடும் போது f of alpha சமன் 0 ஆகும். அப்ப x ஒரு காரணி என்றா xi alpha காரணி என்றா அதுக்கான நிபந்தனையும் சொல்லிட்டேன். இது போல p of x ஒரு காரணி x என்றா x 0 ஆக்குற x பெருமானம் என்ன? 0. அப்ப p of 0 சமன் 0. இங்க எப்படி வரும்? 0 சக 0 சக 0, இங்க வந்து என்ன சொல்லுங்க? சய 0 சக c சமன் 0. எனவே c சமன் 0 முதலாவது முடிவு. அடுத்தது xi ஒன்று ஒரு காரணி. xi ஒன்று ஒரு காரணி என்றால் p of 1 சமன் 0. p of 1 சமன் 0 என்றால் 1 சக a சக b சய 4 சக c, c வந்து என்ன? 0 சமன் 0. எனவே a சக b என்பது 3 ஆக இருக்கு. 1 சய 4 சய 1 இந்த பக்கம் வந்து 3 சமன்பாடு 1. அடுத்தது
x ஒன்றினால் வகுக்கும் போது மீதி 10. x ஒன்றினால் வகுக்கும் போது மீதி 10 என்றால் p of psi 1 சமன் 10. மீதி தேற்றப்படி p of psi 1 சமன் 10. அப்ப p of psi 1 சமன் 10 என்று சொல்லும்போது psi 1 psi a sorry psi 1 இன் 4ஆம் அடுக்கு 1 psi 1 இன் கணம் psi a இங்க வந்து என்ன சக d psi 1 இன் வர்க்கம் 1 ஆகிடும் psi 1 psi சக 4 சக c வந்து என்ன 0 சமன் 10. அவசரத்துல என்ன சொல்லுங்க கூடத்துல 0 எழுத வரும் இதெல்லாம் கவனிக்கிற பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அப்ப b psi a 1 4 5 இந்த பக்கம் வரும்போது இங்க 10 இருக்கு கழிப்பட்டு கொண்டாடுனா 5 ன்னு வரும். இங்க 10 4 1 5 கழிச்சு கொண்டோம்னா 5. சமன்பாடு 2 சமன்பாடு 1 யும் 2 யும் கூட்டி 2 ஆல பிரிச்சு விட்டோம் என்றால் psi a சக a போயிடும் b 2b 2 ஆல பிரிக்கும் போது b இது ரெண்டையும் கூட்டினால் 8 2 ஆல பிரிச்சு கொண்டா 4 b ட பெருமானம் 4 ஆகும் போது a ட பெருமானம் psi 1 ஆக வரும். இது இங்க இருந்து எடுக்கிற முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எப்படி சொல்றாங்க p of x இது ஏக பரிமாண காரணிகளினதும் ஒரு இருபடி காரணியினதும் பெருக்கமாக எடுத்துரைக்கும். முதலாவது abc கண்டிட்டோம். அந்த abc பெருமானங்களை பிரதியிட்டு p of x எழுதுது. p of x சமன் x இன் 4ஆம் அடுக்கு a ட பெருமானம் psi 1 psi x கணம் ரைட் b ட பெருமானம் வந்து 4 x வர்க்கம் psi 4x ரைட் இது ஏக பரிமாண காரணியினது என்ன பாருங்க ஒரு இருபடி காரணியினது பெருக்கமாக சொல்றாங்க. நம்ம காரணிகள் தெரியும் xம் xi ஒன்றும் காரணி என்று தெரியும். இப்ப xம் xi ஒன்றும் காரணி என்று சொன்னால் இது எப்படி யோசிப்போம் x தர xi ஒன்று. அப்ப இந்த பிராக்கெட்டை பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளான விஷயம். இதுல வந்து x வர்க்கம் வரும். காரணம் என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா x என்றக்குள்ள x வர்க்கம் வந்துடும். இது x இன் 4ஆம் படி கோவை என்றதால இங்க நேரடியா என்ன வரும் x வர்க்கம் வரும். ரைட் இங்க ஒருமை உறுப்பை பார்த்தோம் என்றால் ஒருமை உறுப்பு எதுவுமே இல்லை. ரைட் அப்ப இங்க வந்து ரைட் இத ஒரு வடிவ கவனிச்சீங்கன்னு சொன்னா x வர்க்கம் சக இங்க வந்து என்ன சொல்லுவோம் lambda x சக மியூ போடுவோம் அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா இங்க ஒருமை உறுப்பு வந்து என்ன சொல்லுவோம் எதுவுமே இல்லை. இங்கேயும் வந்து என்ன சொல்லுவோம் அடைப்பு நீக்கக்குள்ள ஒருமை உறுப்பு எதுவுமே வராது. ஆனா இது ஒரு இருபடி காரணியிட வடிவமா சொல்லக்கூட நம்ம பொது வடிவம் x வர்க்கம் lambda x ஆக மியூ என்று சொல்லுவோம். மியூ வந்து என்ன சொல்லுவோம் 0 என்று சொன்னா அவடத்துல வராது. கொண்டு இப்படி யோசிச்சு lambda மியூ காணலாம். lambda மியூ எப்படி காணுவீங்க இது அடைப்பு நீக்கி கொள்ளுங்க x வர்க்கம் psi x இங்க வந்து x வர்க்கம் சக lambda x சக மியூ இப்படி வரும். அப்ப இங்க குணம் சமப்படுத்தி செக் பண்ணணும். இப்ப நம்ம ஆரம்பத்திலே இங்க 0 மட்டும் போடுறதில்ல ஒரு இருபடி கோவை கேட்கிறாங்க. அப்ப இருபடி கோவை பொது வடிவத்தில் எழுதுவோம் x வர்க்கம் x இங்க ஒரு மாறிலி. ஆனா x வர்க்கத்தோட குணம் நிச்சயமா சொல்ல வேணும் 1 என்று சொல்லலாம். ஏண்டா x வர்க்கம் வந்து இங்க x 4 இருக்கிறதால இங்க x வர்க்கம் தான் போடணும். மற்றதுகள் நேரடியா சொல்லிடலாம். இங்க குணகம் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா x இன் 1ஆம் அடுக்கின் குணகம் x இன் 1ஆம் அடுக்கின் குணகம் வந்து பாருங்க எப்படி வருவீங்க இங்க இருக்கிற x இன் 1ஆம் அடுக்கின் குணகம் psi 4. இங்க x இன் 1ஆம் அடுக்கு எப்ப வரும் மியூ தர psi x. அப்ப psi மியூ தான் x ட குணகம். மற்ற இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க x எதுவுமே வராது. x இன் 1ஆம் படி வராது. அப்ப மியூ தர psi x தால மட்டும் தான் வரும். மியூட பெருமானம் 4. x வர்க்கத்தோட குணகம் பாத்தீங்கன்னா 4. இங்க எப்படி வரும் lambda x psi ரைட் lambda x இங்க வந்து எப்படி வரும் psi x எனவே psi lambda வேற மியூ தர x வர்க்கம் அப்ப சக மியூ
அப்ப இந்த பக்கம் x வர்க்கத்தோட குணங்கள் lambda x தர psi x ஆல psi lambda வரும். mu தர x வர்க்கத்தால mu வரும். மியோட பெருமானம் 4 என்றதால psi lambda சக 4 4க்கு சமன் lambda சமன் 0 எனவே p of x ஆனது x xஐ 1 x வர்க்கம் lambda 0 மியோட பெருமானம் என்ன 4. இப்ப இரண்டு ஏகபரிமாண காரணிகளினது ஒரு என்ன சொல்லுவோம் இருபடி காரணியினது பெருக்கமா காட்டிட்டேன். இதை இப்படி செய்யலாம் அல்லது இந்த கேள்வி இருக்குதானே, இந்த கேள்வியை ஒரு ஆள் இப்படியும் யோசிக்கலாம். மெத்தட் 2, இந்த மெத்தட் 2 பாருங்க. p of x எப்படி இருக்குது? x இன் 4 psi x கணம் சக 4x வர்க்கம் psi 4x. ஒன்று இந்த முறையில நம்ம வந்து என்ன நேரடியா x ஐ ஒன்று காரணி என்றதை வச்சுக்கொண்டு அடுத்த இரண்டாம் படி கோவைக்கு குணகங்கள் சமப்படுத்தி காணும். அல்லது இதை ஒருக்கா கவனிச்சீங்கன்னா இதுல x கணத்தை ஒரு ஆள் பொதுவாக எடுக்கும்போது x ஐ 1 என்று வரும். இங்க 4x பொதுவாக எடுத்தால் x ஐ 1 என்று வரும். இது ரெண்டிலும் இருந்து x கணத்தை பொதுவாக எடுத்தால் x ஐ 1 என்று வரும். 4x பொதுவாக எடுத்தால் x ஐ 1 என்று வரும். இது ரெண்டிலும் இருந்து x தர x ஐ 1 பொதுவாக எடுத்தால் x வர்க்கம் சக 4 என்று வரும். அப்ப இப்படியும் இந்த இடத்துல செய்யும். இரண்டு ஏகபரிமாண காரணி ஒரு இருபடி காரணி. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க, இதிலிருந்து p of x ஐ x தர x ஐ 1 தர x ஐ 2 வகுக்கும் போது ஈவையும் மீதியையும் காணும். அப்ப எனக்கு இங்க x ஐ 2 வரும், x வேணும், x ஐ 1 வேணும், அதோட x ஐ 2 பெருக்கவும் வர வேணும் என்றால் p of x கவனிங்க. எப்படி எழுதலாம்? x ஐ 1. அடுத்தது இதை நான் எப்படி எழுதுவோம்? x ஐ 2 வரணும் என்றதுக்காக x வர்க்கம் psi 4 சக 8 போடும். அப்ப இது என்ன வரும்? x வர்க்கம் சக 4 தான். x வர்க்கம் சக 4 எப்படி எழுதலாம்? x வர்க்கம் psi 4 சக 8 என்று போடும். அடுத்த ஸ்டெப்ல x ஐ 1 இங்க x ஐ 2 x சக 2, அதாவது x வர்க்கம் psi 4 இப்படி எழுதுற பிளஸ் 8. எனவே இதை அடைப்பு நீக்கிக் கொண்டால் x ஐ 1 x ஐ 2 x சக 2 8 தர x ஐ 1 இப்படி 8 தர x ஐ 1. இப்ப கேள்வி என்னன்னா p of x ஐ x ஐ 1 x ஐ 2 வகுக்கும் போது x ஐ 1 x ஐ 2 வகுக்கும் போது இங்க எப்படி வரும்? வகுப்பான் சமன் வகுத்தி தர ஈவு மிச்சம் இருக்கிறது மீதி. எனவே இங்க வந்து என்ன ஈவு எப்படி கிடைக்கும் என்றால் ஈவு இதால வகுக்கிறோம், அதோட இருக்கிற பெருக்கம் அது வந்து என்ன ஈவு x ஆக 2 மிச்சமாக வாரது மீதி. இது இப்படி வகுக்கும் போது மீதி என்ன வருது? 8x ஐ 1. இதில் இருந்தான் செய்யணும். நீங்க புதுசா வந்து என்ன சொல்லுங்க, ax சக, அதாவது மூன்றாம் படி கோவையால வகுக்கிறோம், மீதி ax வர்க்கம் சக bx சக c இரண்டாம் படி வடிவத்தில் இருக்கும். அப்படி abc கண்டு செய்தால் இங்க மார்க்ஸ் வராது. காரணம் என்ன? இதில் இருந்து செய்யணும். நம்ம x ஐ 2 வரணும் என்றதுக்காக x வர்க்கம் psi 4 என்ற விஷயத்தை உருவாக்குறோம். அங்கிருந்து கேள்வி இப்படி போகும். அடுத்த கேள்வியை பார்ப்போம்.